அன்பின் பரலோக பிதாவே, உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் இன்றும் என்றும் எங்களை வழிநடத்தும் உமது அன்புக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய தயையிலும் மன்னிப்பிலும் ஒளி தேடும் எங்களை நேசித்து அழைக்கும் உமது அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளாலே எங்கள் உயிரையும் உள்ளத்தையும் உயிரோட்டமாய் மாற்றிட இந்த நேரத்தை பரிசுத்தமாய் ஆக்கும். ஆமேன். உரோமையர் அதிகாரம் 8 வசனங்கள் 38 முதல் 39 முடிய. ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. நம்மை ஒருபோதும் விட்டு விலகாத அன்பு கண்டிப்பானதாக இருந்த போதிலும் உண்மையான கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஆன்மீக விடுதலை நோக்கி நம்மை பிணைக்கும் ஓர் உணர்வு. தெய்வீகமான அன்பே, நாங்கள் பாவிகளாக குற்றங்களால் சிதைந்து போனவர்களாக இருந்தபோதும் உம் அருளை நாங்கள் இழந்துவிடவில்லை. நாங்கள் திரும்ப திரும்ப வீழ்ந்த போதும் உமது அன்பு ஒருபோதும் எங்களை விட்டு விலகிவிடவில்லை. உமது அன்பில் நம்பிக்கையுடன் நிலைத்து நிற்கிறோம். சாவும் வாழ்வும் வலிமைகளும் எதுவும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்துவிட முடியாது. உமது அன்பு எங்கள் உயிரின் மூச்சு. கடினமான சூழ்நிலைகளிலும் இருளிலும் நீர் எப்போதும் எங்களுக்கு ஒளியாக இருக்கின்றீர். இயேசுவே, எங்களை எப்போதும் தனியாக விட்டுவிடாதேயும். மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நம்மோடு கூட நிற்கும் தேவன். கிறிஸ்துவே, நீரே எங்கள் வாழ்வின் மையமாக இருக்கின்றீர். உலகம் எங்களை புறக்கணித்து புறம் காட்டி செல்லும் போதும் எங்களது சொந்தங்கள் கூட எங்களை மறுக்கும் போதும் நீர் மட்டும் எப்போதும் எங்களோடு இருக்கின்றீர். நாங்கள் வீழும் தருணத்தில் உம்முடைய கரங்கள் எங்களை மீண்டும் உயர்த்தும். நாங்கள் கண்ணீர் சிந்தும் நேரங்களில் உம்முடைய இதயமும் எங்களோடு அழுகிறது. உமது அன்பு அது நிலையானது. எங்களை சோதிக்கும் நெருப்பிலும் எங்களை ஆட்கொள்ளும் புயலிலும் உடன் துணையாய் இருந்து பாதுகாக்கிறது. ஓ இயேசுவே, எங்களை அரவணைப்பில் பாதுகாத்து எம்மை உமது அன்பில் உறுதியாய் வைத்திருப்பீராக. ஓர் ஆழ்ந்த நம்பிக்கையின் பிரார்த்தனை. பரலோக பிதாவே, இந்த உலகம் எங்களுக்கு பல வாக்குறுதிகளை செய்கிறது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் தற்காலிகமானவை. உம்முடைய வாக்குறுதி மட்டும்தான் நிலையானது. நீ என் மகன்,
என் மகள், உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்னும் உமது இந்த வார்த்தையின் நம்பிக்கையில் இன்றும் நாங்கள் நிற்கிறோம். வலிமை மிக்க ஆட்சியாளர்கள் கூட எங்களுக்காக உம்முடைய அன்பை தடுக்க முடியாது. சாத்தானும் உலகமும் எங்களுடைய பாவமும் கூட எங்களுக்கான உம்முடைய கிருபையை மறுக்க முடியாது. இயேசுவே, என் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் நீரே முதன்மையானவர். உமது அன்பிலிருந்து என்னை பிரிக்க எவராலும் முடியாது என நான் நம்புகிறேன். உறுதிமொழி ஜெபம். இயேசுவே, என் இருதயத்தின் ஆண்டவரே, இன்றைய உமது வார்த்தை எனக்கு உறுதி தருகிறது. உமது அன்பு நிலையானது, எம்மை தாங்கும் திடமான கல்லாயிருக்கிறது. நான் உம்மோடு இருக்கிறேன். என் பாவங்களை நீரே துடைத்தீர். இனி என் வாழ்வு, என் வழிகள், என் வார்த்தைகள் அனைத்தும் உமக்கானதாயிருக்கட்டும். ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாத நம்பிக்கையோடு உமது அன்பில் நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன். தந்தை, மகன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் இந்த நாளும் இந்த வார்த்தையும் இந்த நம்பிக்கையும் எங்களை ஆட்சி செய்து நடத்தட்டும். இயேசுவின் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்பதை நாங்கள் வாழ்நாளெல்லாம் நினைவில் கொண்டு நடந்திட வேண்டும். ஆமேன். இந்த வீடியோ மூலம் நீங்களும் இயேசுவின் பிரிக்க முடியாத அன்பை உணர்ந்தீர்களா? ஆம் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து இயேசுவின் அன்பிலிருந்து என்னை ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இதுபோலான ஜெப வீடியோக்களை தொடர்ந்து காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.